அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புது கவிதைகளில் சீசு செல்லப்பா ஐயா அவர்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி தருமு சிவராமுவை பற்றி பார்க்கலாம். தருமு சிவராமு 1939 பிறந்திருக்காரு. 1997 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சரியா? தருமு சிவராமு ஐயாவுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம். பிறப்பு திரிகோணமலை, இலங்கையில் பிறந்திருக்காரு. சிறப்பு பெயர் படிமக் கவிஞர், ஆன்மீக கவிஞர். புனைப்பெயர்கள் பார்த்தோம்னா பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப் சிவராம். ஓகேவா? இவருடைய பெயர்கள் தான் அதிகமாக இருக்குது. பெயர், இயற்பெயர், புனைப்பெயர், சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்னென்னு பாருங்கள். இயற்பெயர் சிவராமலிங்கம். சரியா? சிறப்பு பெயர் படிமக் கவிஞர், ஆன்மீக கவிஞர். புனைப்பெயர்கள் பிரமிழ், பானுச்சந்தர், அரூப் சிவராம், தர்மு சிவராமு. ஓகேவா? இவர்கள் பேரை வச்சு தான் நம்மளை இங்கே குழப்பவே முடியும். சரியா? இத்தனை பேரை வச்சுருக்காரு மனுஷன். ஓகேவா? இவரோட நூலை கொடுத்துட்டு இதில் எந்த பேரை வேணாலும் கொடுத்துட்டு கரெக்டானு கேட்பாங்க. ஸோ இதை நம்ம படிக்கணும். ஏன்னா சிலபஸில் இருக்கார். கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம படித்து தான் ஆகணும். சரியா? அடுத்து கவிதை நூல்கள். கண்ணாடி உள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரமிழ் கவிதைகள், விடிவு, நட்சத்திரவாசி. சரியா? இதெல்லாம் அவருடைய கவிதை நூல். ஓகேவா? கண்ணாடிக்கு உள்ளிருந்து, கைப்பிடி அளவை தெரிகிறது கடல், பிரமிழ் கவிதைகளை வாசிக்கும் பொழுது இரவு முழுவதும் முடிந்து விடியப் போகின்ற நேரம் வருகின்றது. நட்சத்திரங்கள் மேல் நோக்கி பயணம் செய்கின்றன. சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி எதையாவது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கண்ணாடிக்கு உள்ளிருந்து பார்க்கையில் கையளவே தெரிகிறது கடல். பிரமிழ் கவிதைகளை படித்திருந்ததில் விடியல் வரும் வரை படித்துக்கொண்டே இருக்கும் ஆர்வம் உண்டாகிறது. திடீரென்று கண்களால் வெளியே பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் மேல் நோக்கி பயணம் செய்கின்றன. சரியா? நான் இப்படி ஞாபகம் வச்சிட்ருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சிறுகதைகள். கருடனூர் ரிப்போர்ட், அங்குலி மாமா, சந்திப்பு, லங்காபுரி ராஜா. இல்லை, லங்காபுரி ராஜா ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை. சரியா? லங்காபுரி ராஜாவை சந்தித்ததை பற்றி அங்குலி மாமாவிடம் கருடன் ரிப்போர்ட் செய்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? லங்காபுரி ராஜாவை சந்தித்ததை பற்றி அங்குலி மாமாவிடம் கருடன் ரிப்போர்ட் செய்கிறார். ஓகே. ஐயா அவர்களுடைய உரைநடை நூல் என்னன்னு பார்த்தோம்னா மார்க்சிசம், மார்க்சியமும். ஓகேவா? கம்யூனிசத்து தத்துவத்தை எல்லாருக்கும் தெரியும். நம்ம கார்ல் மார்க்ஸை, இல்லையா? கம்யூனிசத்தின் தந்தைன்னு அவரை நம்ம அழைக்கிறோம். சரியா? அவர் பேரில் ஒரு உரைநடை நூல் எழுதியிருக்கார். இவரது நாவல் நூல்கள் ஆயி, பிரசன்னம். சரியா? 2 நாவல்கள் எழுதியிருக்காரு. ஒன்று ஆயி, இன்னொன்று பிரசன்னம். இவரது சிறுகதை தொகுப்புகள் தான் லங்காபுரி ராஜா. சரியா? இவரது கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும். இந்த வெயிலும் நிழலும் ஒரு முக்கியமானது தான். ஓகேவா? இவரது கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும். இவருடைய கவிதை தொகுப்புகள் பிரமிழ் கவிதைகள். அவர் பேரில் தான் இருக்குது. இவரை தமிழின் மாமேதை என்று வர்ணித்தவர் தி. ஜானகிராமன். சரியா? தர்மு சிவராமுவை தமிழின் மாமேதை என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்கலாம். யார்? தி. ஜானகிராமன். உரைநடையில் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் என்று இவரை வர்ணித்தவர் சீசு செல்லப்பா. எழுத்துரை உருவாக்கியவர். எழுத்துரை எப்போ உருவாக்குனார்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? முக்கியமானது எல்லாமே. இந்த 2 ரொம்ப முக்கியமானது. இவரை தமிழின் மாமேதை என்று வர்ணித்தவர் யார்? உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் என்று தருமு சிவராமு ஐயாவை வர்ணித்தவர் யார்? சரியா? இது 2 முக்கியமானது. லங்காபுரி ராஜா முக்கியமான நாடக தொகுப்பு. நட்சத்திரவாசி நாடக தொகுப்பு, நட்சத்திரவாசி. இதை விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். முக்கியமான நாடக தொகுப்பு நட்சத்திரவாசி. சரியா? எங்கள் கவிதைகளே படித்தோம் பாருங்கள். அதுதான் தர்மு சிவராமோட பெயர்கள் தாங்க இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியா? பெயரை நல்லா பார்த்துக்கோங்க. 5-6 பேர் இவருக்கு இருக்குது. ஓகே. எந்த நூலை கொடுத்துட்டோனாலும் கேட்கலாம். நன்றி.